விளையாடியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வெப் சீரிஸ் பற்றி தான். வெப் சீரிஸில் ஒரு சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேன்சன் 24 பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மேன்சன் 24 2023 வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு ஹாட்ஸ்டாரில் இப்போ கிடைக்கின்றது. இது தெலுங்கில் தான் எடுத்திருக்காங்க, ஆனால் நமக்கு தமிழிலும் பார்க்கலாம். அப்படி பல வசதிகளுடன் கிடைத்திருக்கின்றது. இது கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மயூக் ஆதித்யா, இயக்கம் ஓம்கார். நமக்கு தெரிந்த நடிகர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜ் இருக்காங்க, வரலட்சுமி சரத்குமார் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் முதன்மை கதாபாத்திரங்கள். கதை களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை அந்த சத்யராஜ் திடீர்னு காணாமல் போயிட்டார். அவர் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலட்சுமி சரத்குமார் தான் அவங்க பொண்ணு. தன்னுடைய அப்பாவின் மேல் விழுந்த பழியை நீக்கிறதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அவங்க. அதுதான் கதை. 6 அத்தியாயங்களை கொண்டது. ஏறத்தாழ ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அப்படியே என்ன சொல்கிறது, சீட்டு நுனி இருக்கையில் தான் நம்ம உட்காந்து பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அச்சமுட்டுகின்ற திகிலாக இருக்கின்ற ஒரு பேய் நாடகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேய் கதைகள் அதாவது 6 பேய் கதைகள் வருதுன்னு சொல்லலாம். ஏறத்தாழ ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பேய் கதை வருது. அந்த பேய் கதை இது கொஞ்சம் எதை நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கதைகளை ஞாபகப்படுத்துது. அது அந்த தொடரில் அவங்களே அதை கொஞ்சம் முன்னிறுத்துறாங்க. விக்ரமாதித்தன் கதையில் எப்படி வேதாளம் ஒவ்வொரு கதையை சொன்ன பிறகும் ஒரு கேள்வி கேட்டு விக்ரமாதித்தன் பதில் சொன்ன பிறகு வேதாளம் பறந்துவிடும் இல்லையா? அது மாதிரி இந்த ஒவ்வொரு கதை முடிந்த பிறகும் அந்த கதையில் நாம் மர்மம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த மூல முடிச்சை வரலட்சுமி சரத்குமார் அவிழ்த்து விடுகின்றார். எதனால் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. கதையை கேட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்படுகின்ற கதைகளை கேட்டே இது இப்படி இல்லை இப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். தன்னுடைய தந்தை மேல் விழுந்த பழியை அவர் எப்படி நீக்குகின்றாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இது சீசன் 1. சீசன் 2க்கு லீடு கொடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க கடைசி பாகத்தை. அது மிக மிக முக்கியம். சாதாரண லீடு இல்லைப்பா, பயங்கரமான லீடு கொடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அவசியம் எல்லோரும் பார்க்கணும். இசை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கதைக்கு ஏற்ற இசையாக இருக்கின்றது. கதைகளும் இந்த காலத்திற்கு ஏற்ப என்னென்ன நடக்குது நாட்டிலையோ அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து 6 கதைகள். இவங்க முதல்ல இருந்து சொல்கிறது என்ன, பேய் கதை. ஆனால் பேய் இல்லைன்னு வரலட்சுமி சரத்குமார் சொல்லிக்கிட்டே வராங்க. இல்லை, அதெல்லாம் உளவியல் பிரச்சனைகள், இப்படி ஒன்றையும் அவங்க ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க. அதிலேயே இன்னொரு கதாபாத்திரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுவுமே நம்மளை பாதிக்கின்ற வரைக்கும் நம்ம அதை நம்ப மாட்டோம், நம்ம பாதித்த பிறகு தான் அதை நம்புவோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது அந்த கதாபாத்திரம் அப்படி சொல்லுதுன்னு எடுத்துக்கிட்டா கூட முடிவு இந்த சீசனு இந்த சீரீஸோட முதல் அது பாகத்தோட முடிவில் எப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க, பேய் இருக்குங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க இல்லைங்களா? இது இருக்குது இல்லைன்னு அவங்க வாதத்துக்கு பயப்பட்டுக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கதைக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான, அப்படியே ஒரு இடத்துல கூட தொய்வு இல்லாமல், த்ரில்லர்னா த்ரில்லர், நமக்கு பேய்னா பேய், இந்த காலத்துக்கு நடக்கின்ற கொலைகள்னால் அந்த கொலை, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கதையை எடுத்துக்கொள்ளலாம். நாம் இதில் நிறைய இருக்குது. கடைசியில் அந்த ஒரு காக்கா அதில் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் நினச்சேன் அந்த காக்கா ஒரு ரோபோட் காக்காவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலிமா பார்த்துட்டு போலீஸ் கடைசியில் ஹெல்ப் செய்யும் அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு வேளை செகண்ட் பார்ட்டில் அப்படி வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பாகத்தை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி காட்டவே இல்லை. அந்த நான் சொல்கிற மாதிரி பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஆன்மா, பேயின்னு சொல்கிறத விட ஆன்மா இருக்கின்றது, நல்ல ஆன்மாக்கள் துணை புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு முடிச்சிட்டாங்க. இன்னொன்று, அந்த வில்லன் யாருன்னு நம்ம முன்னையே கெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கேரக்டராக தான் அது இருக்குது. அது மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நான் யூகம் பண்ணதில் 2 வில்லன் இவங்க தான் யூகம் செஞ்சேன். அது நடந்துருச்சு. இந்த காக்கா கிட்ட என்னமோ ஒரு விஷயம் இருக்குதுப்பா, இது நிஜ காக்கா இல்லைன்னு நினச்சேன். அது ஆனால் இந்த பாகத்தில் எதுவும் சொல்லலை. என்னுடைய
என்னோட ஊகம் சரியா தவறாங்கிறது ஒருவேளை அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப அருமையான கதைகள். எப்படியெல்லாம் உளவியல் பிரச்சனைகள் வருது, எப்படியெல்லாம் நாட்டில் பிரச்சனைகள் வருது, எப்படியெல்லாம் தலைமுறை பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதில் இன்னொரு வசனம் கூட, வசனங்கள்லாம் அவ்வளோ ஷார்ப்பு, அவ்வளோ ஒரு ஒன்று ஒரு தத்துவம் மாதிரி அப்படியே நிற்கிது. இன்னொரு வசனம் வருது, அது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருங்களுக்கும் அவங்களுடைய மனசு தான் கோர்ட்டு, அவங்களுடைய மனசாட்சி தான் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார். இது இந்த மொத்த சீரீஸ்க்கும் அது ஒரு அடிப்படைன்னு சொல்லிக்கலாம் நீங்கள். அவங்க இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி எது சொன்னாலும் அந்த கதையை நான் அவிழ்க்கின்ற மாதிரி ஆகிடும், அந்த கதையின் முக்கிய மூச்சுகளை நான் அவிழ்க்கின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். பார்த்தவங்களாக இருந்தாலும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன நினச்சிங்க அந்த சீரீஸ் பார்க்கும்போதுங்கிறதையும் சொல்லுங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, நான் சொல்கிற கமெண்ட்ஸோட என்னுடைய அனுபவத்தோட உங்களுடைய அனுபவமும் ஒத்து போகுதா, இந்த சீரீஸை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட தாக்கம் உங்களுக்கும் ஏற்பட்டதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வெப் சீரிஸ் ரசிகை சாய் சுதா. நன்றி, வணக்கம்.